ஏய், ஏதோ சொன்ன சொல்லு. உட்காருங்கப்பா. என் ஹஸ்பண்டை கடத்திட்டாங்க. யார்கிட்டயாவது சொல்லி அழணும்னு தோணுச்சு. சொல்லி அழக்கூட எங்க 2 பேருக்குமே யாருமே இல்லை. நாங்க 2 பேருமே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம். எங்க 2 பேருக்குமே அந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்னே தெரியாது. அவ்வளோ சின்ன வயசுல அங்க வந்துட்டோம். அது எங்க உலகம். அதுல நாங்க மட்டும்தான். காதலுங்கிற உன்னதமான துணியால எங்களுக்கு இருந்த அனாதைங்கிற அழுக்க தொடச்சோம். அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்குள்ள எப்பவுமே ஒரு புது சந்தோஷம், நம்பிக்கையும் வரும். நீ என்ன மறந்துடுவியா? எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது நம்ம மேல சத்தியம். அவன் மனசுல காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு சந்தோஷமும், ஹரிஷ் முகத்துல ஒரு குழந்தை போல கலங்கம் இல்லாத சிரிப்பும் இருந்துட்டே இருந்தது. அவன் கண்ணுக்குள்ள என்னை வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தோட அவன் வாழ்க்கையை தொடங்கினான். சும்மா ஒரு நார்மல் கிளர்க்கா ஜாயின் பண்ணி இப்போ பேங்க் மேனேஜர் லெவலுக்கு இருக்கான்னா அதுக்கு காரணம் ஹரிஷோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட அவன் குறுக்கு வழியில் சம்பாதிச்சதில்லை. எங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட் கெவின். அவனுக்காக மட்டும்தான் வாழ்கிறோம். ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்து நான் அனாதையாக ஃபீல் பண்ணதே இல்லைப்பா. நிறைய பேர் ரோட்டில் அனாதையாக விட்டு போயிடுறாங்க குழந்தைங்கள. ஆனா தன் பையனை பெஸ்டா பழக்கணும்னு ஒரு உதாரணமா இருந்தான். நாங்க மனசறிஞ்சு யாருக்குமே கெடுதல் நினைச்சதே இல்லை. ஹரிஷ் கூட வேலை செய்யறவங்கள கூட சொந்தக்காரங்க மாதிரி தேடி போய் உதவி செய்வான். எங்களுக்கு ஏன் இப்படி தப்பு நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீ பயப்படாத, அவன் வந்துடுவான். நாம முடிவு பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்கும்னு நம்ப முடியாது. அது அப்போ ஜாஸ்பருக்கு தெரியல.
இப்படி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் என் பிள்ளையும் உயிரோட இருக்க மாட்டோம். நான் அவனை கூட்டு வரேன். உங்க அப்பாவை கூட்டிட்டு வர நானும் வரேன். வேண்டாம். வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க இல்லாத டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. என் பிள்ளையாவது காப்பாத்துங்க. அவ உங்க கூட இருந்தா பத்திரமா இருப்பான்னு நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே நான் ஜாஸ்பரோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸை படிச்சிருக்கேன். ஜாஸ்பர் அடிச்சவன் இறந்த அன்னைக்கு நான் அவனை தேடி போனேன். சார் சம்பவம் அங்கே தான் நடந்துச்சு. அப்துல் மரக்கயிறங்க. தோ அங்கே இருக்காரு. अरे भाई ये कौन है मिस्टर जे? எவ்வளோ நாளாச்சுரா அவனை பார்த்து. இங்கே வரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணால. யார் இந்த பையன்? சொல்றேன். ஹலோ, நான் ஒன்றும் பையன் இல்லை. ஐ ஆம் கெவின். அங்கிள், நாங்க போய் விளையாடட்டுமா? கேர்ஃபுல். ஐ ஜாலி. யாருடா பையன்? மரக்கயிறு, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 5 கோடி ரூபா வேணும். அதுக்கு என்ன? எப்படி வேணும்? கேஷாவா? நான் 5 கோடி தரேன். ஆனால் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நான் கேட்குறேன்னு தப்பு நினச்சிக்காத. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என் ஹஸ்பண்டை கிட்னாப் பண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் உங்க வீட்டுக்காரரை கேட்கல. இந்த வீட்டுக்காரர் இருக்கான் இல்லையா, ஒரு மொட்டை இருப்பானே, அவன் எங்க? எனக்கு தெரியாது சார். அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், அது தெரியுமா? அப்படியே கிளம்பு, சா வச்சு போடுறேன். ஏய், சத்தம் இல்லாம போயிடு. இதுனா ஊங்காரா? கிளம்பு கிளம்பு. சொல்லுங்கிறா, சிச்சுனுங்கிறா. கிளம்புடா. ஏய், இந்த கார் எந்த இல்லடா. கார் திருட வந்த 2 பேரை கொடூரமாக அடிச்சிட்டான். ட்ரீட்மெண்ட்டில் இருந்த 2 பேரில் ஒருத்தன் செத்துட்டான். அது மட்டும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்னாப் ஆனதில் கூட எங்களுக்கு அவன் மேலே சந்தேகம் இருக்கு. லெட் மீ ஷோ சம்திங்.
இவனை உங்களுக்கு தெரியுமா? ஹவுஸ் புரோக்கர். யா, கரெக்ட். இவன் தானே உங்களை இந்த வீட்டில் வச்சது? ஆமா. அவன் மொட்டையோட ஆளு. அது மட்டும் இல்லை, அந்த மொட்டை இன்டர்போல் தேடிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல். சிங்கப்பூர்ல 3 வருஷம் ஜெயிலில் இருந்தான். இந்த பேங்கை ராபரி பண்றதுக்காக உங்களை இங்கே டெனண்டா வச்சிருக்கலாம். உங்க ஹஸ்பண்டை வச்சு இந்த பேங்கை கொள்ளையடிக்க கூட பிளான் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல? அந்த பொண்ணு ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது.